சொல்லுங்க. எப்பவுமே வந்து டேரக்டர் வந்து உங்ககிட்ட வந்து கதை சொல்லுவாங்க, நீங்க ஹீரோன்ட்டு. இப்ப புதுசா வந்து டேரக்டர் சொல்லும் போது வேற ஹீரோ சார், ஆனா வந்து லேடி ஹீரோயின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்மளுக்குலாம் இது வரலையடா இந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஏதோ யோசனை வந்தது உங்களுக்கு? இல்ல, நான் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது எனக்கு உள்ள இருக்கிற ஆசைன்னா, எனக்கு ஆக்சுவலி சினிமான்னு அவ்வளோ ஒரு கிரேஸ், ஒரு கிரீட். ஆனா என்னால இவ்வளவு படங்கள் தான் நடிக்க முடியும். நான் ஒரு வருஷத்துல எவ்வளவு புஷ் பண்ணாலும் ஒரு 3-4 படம் தான் நடிக்க முடியும். ஆனாலும் எனக்கு இன்னும் நிறைய கதைகள் சொல்லணும்னு ஆசை. ஸோ எப்பவுமே எங்க பேனர்ல, எங்க கம்பெனில நான் இல்லாத படங்கள் கூட ப்ரொடியூஸ் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா இவ்வளவு பெரிய வெற்றியா வரல. பட் ஸோ எனக்கு இந்த ஒரு ஐடியா கேட்கும்போது ஐ லவ் த ஃபேக்ட். ஐ திங்க் எனக்கு ரொம்ப மோஸ்ட் எக்ஸைட்டிங்கா இருந்தது தட் இட்ஸ் அ லேடி சூப்பர் ஹீரோ. ஏன்னா அது யாரும் இது வரைக்கும் பண்ணல. ஸோ அதுவே எனக்கு ஒரு யூஎஸ்பியா இருந்தது. இந்த படம் நம்ம மார்க்கெட்டிங்காக இல்லை, ஆனாலும் அதுல ஒரு அட்ராக்ஷன் இருக்கு. நான் இப்ப இவ்வளவு லாங்குவேஜஸ்ல நான் எப்பவுமே கதை கேட்டுட்டே இருக்கேன். அப்ப எங்கெல்லாம் நம்ம ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு கொஞ்சம் யூனிக்கான சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது கேட்டப்பே நான் இமீடியட்டா எக்ஸைட்டட் ஆனேன். அது மட்டும் இல்லாம இதுல இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஃபோக்லோர்ல இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எங்க ஊர்ல ஆல்மோஸ்ட் லைக் முத்தശ്ശി கதைகள், கிராண்ட் மதர்ஸ் நம்ம கிட்ட சொல்ற மாதிரி கதைகள் எல்லாருக்குமே தெரியும். அப்ப அவங்கள வச்சுட்டு இப்படி ஒரு சூப்பர் ஹீரோஸ் ஆக்குனா இது ரொம்ப எனக்கு ஆல்மோஸ்ட் இது ஏன் யாரும் இது வரைக்கும் யோசிக்கல, ரொம்ப ஆப்வியஸா இருக்கு அப்படி கூட தோணுச்சு. ஸோ எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது. தென் இதுல நம்ம குரூப்ல இருந்த, இந்த டீம்ல இருந்த நிறைய பேர், நான் இப்ப நிமிஷ் பங்களால, ஜேக்ஸ், நிறைய படங்கள் நாங்க கொலாபரேட் பண்ணிருக்கோம். ஸோ எனக்கு அந்த நம்பிக்கை கூட இருந்தது, அவங்க நல்லா கரெக்டா பண்ணுவாங்க. அண்ட் டாமினிக், நிமிஷ், அவங்களோட வெரி ஸ்ட்ராங் பாண்ட் எனக்கு தெரிஞ்சது. ஸோ எப்பவுமே ஒரு டைரக்டர் டிஓபி பாண்ட் கரெக்டா இருந்தா எனக்கு எப்பவுமே அது ஒரு கான்பிடன்ஸ். எல்லா படத்துலயும் அதான் ஒரு மேரேஜ், அதான் ஒரு அப்பா அம்மா மாதிரி ஒரு படத்துல. ஸோ அவங்க பக்காவா இருந்தாங்க, ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. தென் வி ஹேட் டு ஃபைண்ட் சந்திரா அண்ட் கல்யாணி. ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் மோஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ். அதுல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றத விட ஐ திங்க் எங்கேயோ தாண்டிட்டாங்க கல்யாணிஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எஃபர்ட். இந்த கதை கேட்டு ஐ திங்க் ஓகே சொல்லி நெக்ஸ்ட் டே அவங்களே ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. நாங்க புஷ் பண்ண ஒரு 7 months லேட்டு தான் ஷூட் போனது. அந்த டைம்ல ஐ திங்க் ஏதோ ஒரு மச் லேட்டர், ஐ திங்க் மேபி பாக்ஸிங் கோச் சம்திங் வி ஃபவுண்ட். இல்லைன்னா அவங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து அவங்களே ட்ரெயின் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அவ்வளோ டெடிகேட்டடா ஆக்சுவல் ரியல் லைஃப் லேடி சூப்பர் ஹீரோ இஸ் கல்யாணி.